மல்லி. விஜய் ரொம்ப டென்ஷனாக ரூமில் உட்காந்துருக்காரு. அப்போ மல்லி வராங்க. என்னாச்சு விஜய், ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? என்ன மல்லி, உனக்கு தெரியாதா என்ன? கம்பெனி இன்வெஸ்டர்கள்லாம் வந்து சண்டை போட்டு போகிறாங்க. எங்கள் ஷேரை பிரித்து கொடுன்னு சொல்கிறாங்க. நம்ம மட்டும் ஷேர்லாம் பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாம் என்ன பண்ணுறது மல்லி, சொல்லு பார்க்கலாம். நான் இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எங்கள் அப்பா இந்த கம்பெனியை கொடுத்துட்டு போகும்போது இந்த கம்பெனி கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கம்பெனியை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்கேன். ஆனால் எவனோ ஒருத்தன் பேப்பரில் போட்ட தப்பான செய்தியால் இப்போது இந்த கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போக போகுது. இன்வெஸ்டர்கள் எல்லாமே ஷேரை பிரித்து கேட்குறாங்க. நான் இப்போது என்ன பண்ணுறது? அக்காவும் ஷேரை பிரித்து கொடுத்துலான்னு சொல்கிறாங்க. ஷேரை பிரித்து கொடுத்தோன்னா இன்வெஸ்டர்லாம் போயிடுவாங்க. அப்புறம் இன்னுமே அடுத்தது இன்வெஸ்டர்களை பிடிக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும். அப்படி யாருமே இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம கம்பெனி எப்படி ரன் பண்ண முடியும்? நம்ம கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது மல்லி. என்ன பண்ணுன்னு தெரில. விஜய், என்ன விஜய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்களே இப்படி பேசுனா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கம்பெனியில் நீங்கள் நீதி நேர்மையாக உழைச்சிருக்கீங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேருமே இல்லை. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவன் தப்பான செய்தி போட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக விஜய் பயப்படுறீங்க? நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் ஒரு சில யோசிச்சு பாருங்களேன். நம்ம கம்பெனியை பற்றி தெரிஞ்ச யாரோ தான் இப்படி தப்பான செய்தியை நியூஸ் பேப்பருக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் முதல்ல கிளம்புங்க. கிளம்பி போய் இந்த நியூஸ் பேப்பரில் இந்த செய்தியை யார் முதல்ல போடான்னு கேளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த செய்தி கொடுத்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லையா, அதுக்கப்புறமா கம்பெனிக்கு போங்க. கம்பெனியில் போயிட்டு யார் இப்படி பண்ணான்னு விசாரிங்க. யாராவது ஒருத்தன் சிக்குவான். நம்ம கம்பெனியில் சிசிடிவி கேமரா இருக்குது. அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு வெளியே சிசிடிவி கேமரா இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் நமக்கு எங்கேயாவது ஒரு சின்ன குழு கிடைக்கும் விஜய். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே யாரோ திட்டம் போட்டு தான் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை காலி பண்ணணும் அப்படின்னு யாரோ திட்டம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் யார் பண்ணாலும் அதுக்கு உடந்தையாக நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பான் விஜய். இல்லாமல் நம்ம கம்பெனியை இப்படிலாம் பண்ணவே முடியாது விஜய். நீங்கள் போய் விசாரிங்க விஜய். ஆனால் நீங்கள் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்து போய் ஒரு ஓரமாக உட்காந்து டென்ஷனாக இருந்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது விஜய். மல்லி சொன்னோடனே விஜய்க்கு அப்போ தான் சின்னதாக ஒரு ஐடியா வருது. மல்லி சொல்கிறது உண்மை தான். நாம் எதுக்காக பயந்து போய் இப்படி மூடில் உட்காந்துருக்கணும்? நாம் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. நம்ம கம்பெனியில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நேர்மையான ப்ராடக்ட்டை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எந்த ஒரு கலப்படமும் பண்ணலை. நாம ஏன் பயந்து போகணும்? மல்லி சொன்ன மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியில் போயிட்டு இதை யார் பிரிண்ட் அடிக்க கொடுத்தான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம உண்மையை கண்டுபிடிச்சலாமே அப்படின்னு விஜய் உடனே கிளம்புறாரு. கிளம்பி மல்லியை வந்து பார்த்துட்டு அப்படியே கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. விஜய், என்ன பண்ணுறீங்க? இல்லை மல்லி, நீ மட்டும் நல்ல ஐடியா கொடுக்கலன்னா கண்டிப்பாக என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நானே எல்லாத்தையும் இழந்துட்டோம், தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். ஆனால் நீ எனக்கு மிக முக்கியமான ஒரு ஐடியா கொடுத்துருக்க. என் அறிவு கண்ணியை திறந்துட்ட. எனக்கு இது போதும் மல்லி. இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உடனே கிளம்பி நேராக அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போகிறாரு. போயிட்டு வெளில செக்யூரிட்டிகிட்ட இது மாதிரி உள்ளே வந்து ஏதாவது நியூஸ் போடணும் அப்படின்னா யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயமா சார்? இல்லை, ஒரு கம்பெனியை பற்றி அவங்க தப்பான செய்தி தான், அதாவது தப்பான கலப்படம் மற்ற பொருள் தயாரிக்கிறாங்க. அதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லணும், அதை பேப்பரில் போடணும். அப்படிங்களா? நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் அங்கே போகிறாரு. போயிட்டு இது மாதிரி ஒரு கம்பெனியை பற்றி அவங்க தப்பான பொருட்களை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லவும், என்ன சார் சொல்கிறீங்க? அப்போல்லாம் டக்குன்னு போட முடியாது சார். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படிங்களா? ஆதாரம் என்கிட்ட இல்லை, ஆனால் அவங்க தப்பான விஷயத்த பண்ணுறாங்க. அப்படிங்களா? பார்த்தா படித்த ஆள் மாதிரி இருக்கீங்க, டீசெண்டாக இருக்கீங்க. வேணா ஒன்று பண்ணலாம் சார். உங்கள்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சில முக்கியமான பொருட்களை கொடுத்தீங்கன்னா பண்ணலாம். பொருட்களையா? ஆமாம் சார். அதாவது உள்ளே இருக்கிற நியூஸ் பேப்பர் அடிக்கிறார் இல்லையா, அவர் வந்து அவருக்கு முன்னாடி மேனேஜர் இருப்பார். அவர்கிட்ட போகும்போது செய்தி எல்லாமே பக்காவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கமிஷன் கேட்பார். அந்த கமிஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாம் நீங்கள் சொல்கிற பேப்பர் நியூஸை போட்டுடலாம் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. உடனே விஜய், அப்படிங்களா? அப்போ ஓகே, இந்தாங்க இந்த அமௌண்ட்டை கொடுத்து இந்த பேப்பரில் இந்த செய்தியை போடணும் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் கேட்குறாரு, அப்போது இது மாதிரி யார் காசு கொடுத்தாலும் நீங்கள் போடுவீங்களா? இல்லை சார் இப்படி பேசுகிறீங்க. இல்லை சார், ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். ஆமாம் சார், யார் காசு கொடுத்தாலும் போடுவோம். அப்படிங்களா? சரி, இதை போட்டுருங்க அப்படின்னு கொடுத்தவொடனே அவர் எடுத்து பார்க்குறாரு எந்த கம்பெனி அப்படின்னு. பார்த்தா நம்ம விஜய் கம்பெனியை பற்றி தான் விஜய் கொடுத்துருக்காரு. உடனே அவர் சொல்கிறாரு, என்ன சார் நீங்களுமா? ஏன் சார் என்னாச்சு? இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். அவரும் வந்து இதே மாதிரி தான் பேப்பர் கொடுத்தாரு. அதுலேயும் இதே கம்பெனி பேர் தான் போட்டுருந்துச்சு. அவரும் காசு கொடுத்தாரு. நீங்களும் அதே கம்பெனி பேர் காசு தரீங்களே, அப்படியா? அது யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் அது எதுக்கு சார் உங்களுக்கு? இல்லை சார், எனக்கும் இந்த கம்பெனியில் இருக்கணும் பிடிக்காது, அவருக்கும் இந்த கம்பெனியில் இருக்கணும் பிடிக்கல. ஸோ எதிர்க்கு நண்பனாக இருந்துக்கலாம் இல்லையா, அதனால தான். யார் இப்படி போனால் உங்களுக்கு என்ன சார்? நான் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், இந்தாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக விஜய் அமௌண்ட் கொடுக்காரு. கொடுத்த உடனே அந்த
ஆளும் ஒரு வழி இல்லாமல் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. சார் இந்தாங்க, இந்த ஃபோன் நம்பர் தான் அவர் என்கிட்ட பேசினார், இந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சு யாருன்னு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்றான். விஜய் ஒன்று வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் அந்த ஃபோன் நம்பருக்கு அடிக்கிறாரு. அடித்தா நம்ம குணசேகரன் நம்பர் வருது. அடா பாவி, அப்போது மல்லி சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கிற குணசேகரன் தான் மோசமாகனா, அவன் தான் அப்படி பண்ணியிருக்கானா அப்படின்னு விஜய் பயங்கர கடுப்போட நேராக கிளம்பி கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனியில் போயிட்டு குணசேகரனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு குணசேகரன்ட்ட பல அற விட்றாங்க. குணசேகரனே, சார் என்னாச்சு சார், ஏன் சார் அடிக்கிறீங்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க, எதுக்கு அப்படி தேவையில்லாமல் நம்ம கம்பெனியை பற்றி தப்பான செய்தி பேப்பரில் போட்ட சொல்லுடா அப்படின்னு கேட்டு குணசேகரன் அடிக்க, குணசேகரனே பயங்கரமாக அழுகிறாரு. சார் என்னை மன்னிச்சுங்க சார், நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல சார், இது எல்லாமே பண்ண சொன்ன உங்கள் அக்கா தான் சார் அப்படின்னு குணசேகரன் உண்மையை சொன்ன உடனே விஜய் அப்படி ஷாக் ஆகிறாரு. என்ன சொல்கிறடா, உண்மையாவா? ஆமாம் சார், இது எல்லாமே பண்ண சொன்ன உங்கள் அக்கா தான், உங்கள் அக்காவோட திட்டத்தின் படி தான் நான் செயல்பட்டேன், எனக்கு இருக்குன்னு சம்மந்தம் இல்லை சார், விட்டுருங்க சார் அப்படின்னு குணசேகரன் சொன்னேன். அப்போ தான் விஜய்க்கு சமாதிருச்சு. அப்போது எல்லாத்தையும் பண்ணது நம்ம அக்கா தானா, அவள் இதுக்கு எல்லாம் பண்ணனா, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி அப்படின்னு விஜய் பயங்கர கோபத்தோட குணசேகரன் இழுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கும் போகிறாரு.